கடகராசி நேயர்களே, கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. குரு உச்சமாறார். உங்க ராசிக்கு தான் ஜென்ம குருவா வரார். குரு உச்சமாறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை சொல்றோம் இல்லையா, குரு உச்சமாறார். அதாவது கஷ்ட காலத்துல மட்டும் கோயிலுக்கு போறது மட்டும் கிடையாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நேரம் இருந்தால் கூட நம்ம எப்போதும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு நல்ல நேரம், சில பேருக்கு தனக்கு கஷ்டகாலம் வந்தால் தான் ஏறாத கோவில் கிடையாது, இறங்காத கோவில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். எல்லா கோவிலுக்கும் போவான். அவனுக்கு அந்த ஒரு கஷ்டம் வரும்போது தான் அவன் அதை முழுமையாக உணருவான். அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு, இந்த கடகராசிக்கு. இப்போ இனிமேல் கோயிலுக்கு போக போறீங்க, அது வேற விஷயம். உங்களுக்கு அந்த 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 நேரம் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் கோயிலாக போய் தான் ஆகணும். நீங்கள் உட்கார்ந்தா கூட உங்களால் உட்கார வைக்க முடியாது. வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போகிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடகராசி பொறுத்த அளவுக்கு. அதாவது மனசில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைதி, மனசில் நிறைய அமைதி, ஆனால் வெளியே புயல். இப்போ ஜென்ம குரு நடக்கிறது. இப்போ ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி சில பேருக்கு இடமாற்றம் வரும், வீடு மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், வெளிநாடு போகலாம், நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே போல தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகளும் வரும். தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும். நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானிச்சு அடியெடுத்து வைக்கிறது சிறப்பு கடகராசி பொறுத்த அளவுக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது யாரையாவது நான் சொன்ன நீ என்னடா கேட்கற, கண்ணா அப்படின்னு நான் சொல்ற வேலையை நீ மட்டும் செய்யடா அப்படி இப்படி கண்ணா அப்படின்னு நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்துட்டே இருந்தா அவன் ரிவெஞ்ச் எடுப்பான். அதனால வேலை செய்யற இடத்துல கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பக்குவமா வேலை வாங்குறதுக்கு கத்துக்கோங்க. கத்தி வேலை வாங்குறது வேற, பக்குவமா வேலை வாங்குறது வேற. ஸோ கடகராசி பொறுத்தளவுக்கு பக்குவமா வேலை வாங்குறதுக்கு பாருங்க, அதுதான் சிறப்பு. ஏன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு இப்போ குரு உச்சமாறார். குரு உச்சமாறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, பிளஸ் மைனஸ்லாம் நிறைய இருக்கு, ஏற்றம் இறக்கம்லாம் நிறைய இருக்கு. கடகராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி அஷ்டமச்சனி எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க. இப்போ குரு நல்ல ஸ்தானத்தில் உச்சமாறார். உச்சமாகும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயத்துலலாம் சில பேருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள். நான் இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்குலாம் நான் மாற மாட்டேன்னு சொன்னா கூட அந்த நேரம் வரும்போது they will give you the paper. நீங்க அந்த இடத்துக்கு மாற்றமாகி போக வேண்டியதான். அதுவும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பா இடமாற்றம்ங்கிறது உண்டு. ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு பூரணமாக உண்டு. மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க அந்த இடத்துல இருந்தா கூட சிறப்பாக தான் இருக்கும். ஆனா அந்த இடத்த வேற ஒரு ஆளை போட்டு அந்த இடத்துல அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்கள் பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க, சொல்லாம செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களா தலையை கொடுத்து தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்காதீங்க. சில பேர் குடும்பத்துல கணவன் மனைவி கூட்டு குடும்பம் அப்படின்ற இருக்கிற இடத்துல சிலர் நாரதர் வேலையை பார்ப்பாங்க. அந்த நாரதருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத சில விஷயங்கள் பார்த்து இது பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கடகராசி பொறுத்த அளவுக்கு குரு உச்சமாறதுனால நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 12 வாரமாவது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. 80-85% வரைக்கும் நன்னா இருக்கு. இருப்பினும் இந்த குரு மந்திரத்தையும் சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்தி அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த நிறைய சிறப்பான யோகங்கள்லாம் உண்டு. குரு உச்சமாறதுனால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி. மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி ரிஷபராசி மிதுன ராசி எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள். பொது பலன்கள்ல இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நல்ல பலன்கள், குரு உச்சமா இருந்தால் நல்ல பலன், நட்பா இருந்தா ஒரு பலன், சமமா இருந்தா ஒரு பலன், நீச்சமா இருந்தா ஒரு பலன், பகையா இருந்தா ஒரு பலன். ஸோ உங்க ஜாதகத்துல குரு எந்த ஸ்தானத்துல இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழி நடத்த போறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கணும்.
அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.